இது வந்து ஒரு சங்கியுடைய பதிவு. அதாவது மதம் மாறிய பிறகு 10 முறை பைபிள் குர்ஆன் படித்த நீ மதம் மாறும் முன்பு ஒரு முறையாவது பாரதம், மகாபாரதம், ராமாயணம் படித்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிச்சிருந்தா நீ மாறி இருக்க மாட்டேங்கிறார். பொதுவாக யாருமே மதம் மாறுறது வந்து மதம் மாறின பிறகு படிக்க போகிறது இல்லைங்க. இந்த குர்ஆனையும் பைபிளையும் அவர்கள் மதம் மாறுறதுக்கு முன்னாடியே 10-15 தடவை படிச்சிருப்பாங்க. அதில் வந்து தெளிவு கிடைச்சது பிறகு தான் அவர்கள் வந்து மதம் மாறுறதே உண்டு. அதுக்கு முன்னாடி அவர்கள் ராமாயணம், மகாபாரதம் படிச்சுலாம் இருப்பாங்க. கண்டிப்பாக மதம் மாறுறவர்கள் என்றைக்குமே அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு மதத்தை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு மாற முடியாதுங்க. கடைசி டைம் தான், வேறு வழி இல்லை. இங்கே இருந்து நம்மளுடைய வாழ்க்கை போயிடும், நம்மளை வந்து மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவன் வந்து மதம் மாறுறான். அது சம்மந்தமாக அது கீழே வந்த கமெண்ட்ஸ்களையும் பாருங்கள். அதான் ஒரு ஆள் எழுதுகிறாப்புல, கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன சந்தேக புத்தி கொண்ட மனிதனை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும்? ராமாயணம் படிக்கிறதுக்காக கேட்குறாப்புல. ஏண்டா சீதையை வந்து சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன ராமனுடைய வரலாறு தான் அவர் படிச்சிருப்பார் இருக்கு. அதான் கேட்குறாரு, கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன சந்தேக புத்தி கொண்ட மனிதனை பற்றி நாம் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குறது நியாயமான கேள்வி தானே. தன்னுடைய கட்டின மனைவியை வந்து சந்தேகப்பட்டாரா இல்லையா? சந்தேகப்பட்டு அதை வந்து தீக்குளிக்க சொன்னாரா இல்லையா? அது ஒன்றுங்களா. அடுத்தாப்புல வந்திருக்கு பாருங்கள். கட்டுக்கதையை எதற்கு நாம் படிக்க வேண்டும்? பவன்கிறவர் எல்லாம் ஹிந்துக்கள் தான் எழுதுகிறாங்க. ஹமீத் பின் முகமது காசிம், இது ஒரு முஸ்லீம் எழுதுகிறாரு. கற்பனைக்கு தான் ராமாயணம், மகாபாரதம். ராமர் கடவுளாக இருந்திருந்தார், கடவுள் மனைவியை இன்னொருவன் எப்படி தூக்கி கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவர் கடவுளாகவே இருந்தாலும் அவருடைய மனைவியை வந்து தூக்கிட்டு போகிறப்ப எப்படி அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அவர் கேட்குறாப்புல. ரெண்டாவது, இன்னொரு ஆள் கூட 2 சீரியல் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாப்புல. ஏன்னா ஆக இவர்கள் அது ராமன்கிறது வந்து ஒரு நாட்டில் வாழ்ந்த ஒரு அரசனாக இருக்கலாங்க. அதில் வந்து இவர்கள் கண்ணு காது மூக்கு வச்சு அவரை வந்து அவதாரமாக்கி அவரை ஒரு கடவுளாக ஆக்கிட்டாங்க. அவர் சாதாரண எல்லா அபிலாசைகளையும் ஆசைகளையும் துக்கங்களையும் கொண்ட சுமந்து வாழ்ந்த ஒரு அரசனுடைய மகன் அவ்வளோதான். அந்த ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து கடவுள் பக்தியை கொடுத்து கடவுளாக்கி அதை வந்து மற்றவர்களும் ஏற்றுக்கணும்னு சொல்லிக்க போகிறீங்களா? அதுதான் பிரச்சனை. குட்டி தமிழ் ஒருத்தர் எழுதுகிறாரு, அப்படி ராமாயணம் மகாபாரதத்தை படிச்சிருந்தாக்க மறுநாளே மாறி இருப்பாங்க, எங்கே முஸ்லீமாக மாறி இருப்பாங்கங்கிறாரு. அதில் ஜோக்குன்னு போட்டிருக்காரு இன்னொருத்தர். ஆக தவறு எங்கே இருக்குன்னு அதை முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மத மாற்றத்தை பற்றி பேசலாம்.